எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இசைஞானி இளையராஜா ஒரு தன்னிலை விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அதனை பதிவிட்டிருக்கிறார். என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். என்னுடைய சுயமரியாதையை நான் விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்று அவர் அணித்தரமாக தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள் என்றும் இந்த வதந்திகளை ரசிகர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் எனவும் இளையராஜா தன்னுடைய அந்த வலைதள பக்கத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்று காலை நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது. குறிப்பாக இளையராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் தரிசனத்திற்கு சென்றார். அங்கே சென்ற போது கருவறைக்குள் அவரை வரவேண்டாம் என்று ஜீயர்கள் வாக்குவாதம் செய்ததாக வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. எனவே கருவறைக்குள் இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்றும் அவர் எவ்வளவு பெரிய ஒரு இசை மேதையாக இருந்தாலும் கூட இங்கே சாதிதான் பிரதான பொருளாக இருக்கிறது. எனவே அவர் ஒரு பெரிய லெஜண்டாக, ஒரு பெரிய உலகமே போற்றக்கூடிய மாமேதையாக இருந்தாலும் கூட அவரை இவ்வாறு அனுப்பியது அவரை அவமானப்படுத்தக்கூடிய செயல் என்றும் அவருடைய ரசிகர்களும் அதே போல சமூக வலைதளத்தில் பல்வேறு நபர்களும் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பதிவிட்டு இசைஞானியை இவ்வாறு திருப்பி அனுப்பியது மிகப்பெரிய ஒரு அவமானமான செயல், இது அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்றெல்லாம் தொடர்ந்து பல்வேறு விதமான கமெண்ட்டுகளை பல்வேறு விஷயங்களை எழுதி பகிர்ந்து வந்தார்கள். இந்த நிலையிலேதான் தற்போது இசைஞானி இளையராஜாவே ஒரு சுய விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் தன்னை மையமாக வைத்து வரக்கூடிய அந்த தகவல்கள் வதந்தி என்றும் நடக்காத ஒன்றை நடந்ததாக பரப்புகிறார்கள் என்றும் நான் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை என்று அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடந்த அந்த நிகழ்வை குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே காலையிலே மதுரை மண்டல இணை ஆணையர் செல்லத்துறை விருதுநகர் கலெக்டருக்கு அறிக்கையும் கூட அனுப்பியிருந்தார். ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு சாதிய பாகுபாடாகவும் ஒரு பெரிய சர்ச்சையாகவும் மாறியிருந்த நிலையிலே இந்த விவகாரத்தில் உண்மையில் நடந்தது என்ன என்பது குறித்து அறநிலையத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு விளக்கம் ஒன்றும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேதான் இந்த விவகாரம் தொடர்ந்து பூதாகரமாகி பெரிதாகி வரக்கூடிய நிலையில் இது பெரிதாக வேண்டாம் எனவும் அது மட்டும் இல்லாமல் அதில் உண்மை இல்லை என்ற ரீதியிலும் இளையராஜா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்.